சொல்லுவாங்களா? ஒன்று வந்து பிரிட்டி ப்ரிவிலேஜ். அதுவும் நான் அதுவும் அவங்களெல்லாம் செட்யூஸ் பண்ணி எனக்கு வேலை செய்யுங்கன்னு சொல்கிற மாதிரி இல்லை. தே மை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் ஐம் பிரிட்டி அப்படிலாம் இல்லையே, ப்ளேம் பண்ணுற மொக்கையா தான் இருக்க நீனு. Come on, come on. காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி பேரம்பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல தருதல் அமைச்சின்னு சுத்துறேன். வாட் பண்ணா நீங்க தான் நல்லது கேட்டது சொல்லணும். இந்த பக்கம் வந்து பேசுறீங்க. நீங்க என்ன இவர் பேசுறதுக்கு என்ன இல்ல ஓகே அது ஓகே. மக்கள் அவரை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கேரக்டர் ஃபுல்லா அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் நீ அமைதியாரியா? நீ ஒரு ஆளு அமைதியாரியா? நீ ஒரு ஆளு போடா உண்ட. ஒத்த நொடியிலதா எனக்கு சித்தம் கலங்கி. நான் வேற ஏதாவது கேட்டு போறேன் தம்பி. சரி அடுத்து டீல் பேசுங்கப்பா. மேடம் உங்க வெஸ்டிங்ல அங்க வெயிட் பண்ணுங்க. வெஸ்டிங்ல வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். கிரவுண்டுக்குள்ள வர கூடாதுல. ஆமா வெச்சிட்டா வர கூடாது மேம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி தான் கறக்கணும். நீங்க ஆரம்பிக்கலாம். பாஸ், நான் ஆதிரையோட ஃபோட்டோ எடுத்துட்டேன், வச்சுட்டேன். நான் பார்வதியோட போட்டோ எடுத்து பிக் பாஸ் வைக்கல சார். நான் வாட்டர்மெலன் ஸ்டார் என்னோடதை எடுத்து நானே வச்சுட்டேன் சார். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏன்பா இப்படி எடுத்தார் கை புள்ளையா இருக்கு? மெஜாரிட்டியா ஒரு 17 பேர் ஒன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஏன் மண்டே ஆட்ற? அப்படிலாம் இல்ல, சும்மா ஆட தெரியல உடனே थैंक यू ஆடி காட்டவா? थैंक you சூப்பர் ஆடுங்க நீங்க பைத்தி. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? டிஃபென்ஸ் நல்லா பண்ணுவோம். இந்த தர்பி சாப்பிட்டு பேசுங்க. தர்பி சாப்பிடுங்க. தர்பி சும்மா சும்மா ஏதோ எடுங்க. எச்சப்பட்டு சீரு. ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. நடிக்கிறா, மாத்தி பேசுறான்னு ஈஸியா பார்க்க எல்லாம் அவ தான் பண்றா. எனக்கு எல்லாமே ஃபைன். என் மூஞ்சி முன்னாடி போய் சொன்னதுனால தாங்கவே முடியல. ரொம்ப அழகா இருக்கு. சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் சகலமும் அவலமாகும். மனித தன்மை கேள்விக்குறியாகும். ஆமா ஒன்று கடல் அடிச்சுன்னு வந்துட்டு பாரு. இங்கே பாரு. சார் உங்களை தான் சார். வாங்க சார், நல்ல நாள் அதுவும். வாங்க சார், தீபாவளி அதுவும். மஞ்சள் தண்ணிலாம் தைச்சி ஆட்டுக்கு மாலைலாம் போட்டிருக்கிறோம். ஆடு உத்தரவு குத்துச்சுன்னா வெட்ட வேண்டியது தான் இப்போ ஸ்ட்ரைட்டா. எங்க ஆத்தாளுக்கு 10 ஆடு வெட்டுறது ஒண்ணுதான், ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான். நீங்க சொல்றது அவர் மனப்பாடம் மனப்பாடம் இல்லைண்ணே, அவர் பண்றாரு. எனக்கு ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே புரியல. இந்த 2 பேருக்கும் ஒரு டாஸ்க். அதை விளையாடி இவர்கள் ஜெயிக்கும் பட்சத்தில் பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸின் அங்கமா மாறுவாங்க. டேய் கட்டி கருப்புறம் மூக்கா, இவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் பார்வதி. ஸோ நான் வந்து ஒரு சுத்தமான தூய்மையான கலப்படம் இல்லாம ஒரு மதுரையிலிருந்து வந்த ஒரு பிள்ளை. நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து ஆரோக்கியா. 20 பேர் பண்றாங்கன்னா ஒருத்தவங்க 2-3 பேர் பண்ணல அப்படின்னா நீங்க அந்த 2-3 பேருடைய கருத்தை எடுத்துக்க மாட்டீங்க. கருத்து கரும மாதிரி இருந்தா எப்படி எடுத்துக்க முடியும்? சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். எந்திரிச்சு நின்றுனே. சக்கரை பொங்கலுக்கு வடகறி. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? ஐயா என்னையா பண்ணி தூக்கி போட்டா இந்த பாட் நான் அப்புறம் கூட நான் பாட்டு ஒழுங்கா பாட்டு ரிஜெக்ட் ஆவனா ஒழுங்கா வையா. நீ யாரும் இருக்க கூடாது. அது செக் இல்ல பண்றப்ப அவங்க லைன்ல நிக்கலாம்னே. அப்படியே யார் சொன்னது? எல்லா பாட்டிலும் நான் எக்ஸாம்பிள் பண்றப்ப இருக்க கூடாது. பிக் பாஸ் இருக்க சொல்லிட்டாரா, உட்கார்றா கம்முனே. ஒத்த நொடியிலதா எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. அவளுக்கு ஒரு போனஸ் வச்சிங்க, எனக்கு வச்சிங்களா? ஒரு நியாயமா ஏன் சார் கொஞ்சம் ஹெட் மசாஜ், பாடி மசாஜ் பண்ணுங்க. உங்களுக்கு போனஸ் நீ கோவப்பட்டு நான் கோவத்தை மன்னிச்சு விட்டுறல. நான் உங்களுக்கு இல்லடா என்ன இல்லடா, எனக்கு புரியலடா. சீரியஸா
பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். கெட்ட வார்த்தை. இந்த தர்பீஸ் இருக்காப்புல வாட்டர் மெலன் இவ்வளோ நாள் நடந்தது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நான் எந்த பாட்டில் எத்தனை போய் கொடுத்தாலும் அது ரிஜெக்ட். இன்னைக்கு ஏதாவது ஆச்சுன்னா தர்பீஸ் உடச்சிருவாங்க. ஆமாம் தர்பீஸ் போல இன்னைக்கு எவனா ஒருத்தன் என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பீங்க. அவன் யாருன்னு முதல்ல போட்டு கொடுக்குறவனுக்கு 500 ரூபா கொடுப்பேன். அப்ப இன்னைக்கு நீ தான் என்னை பத்தி கேவலமா பேசியிருக்க. இவ பாருவ வந்து நாமினேஷன் கொடுக்காதீங்கன்னு சொன்னீங்க. அவங்களும் சொல்லல, அவனை பிடிச்சவங்களுக்கு கொடுங்க நான் சொல்றேன். அப்படிலாம் சொல்ல. ரெண்டு பக்கமும் கோல் போடக்கூடாது, ஓகேவா? ஒன்னு ஆஃப் சைடு ஆகணும், இல்லைன்னா லெஃப்ட் சைடு ஆகணும், இல்லைன்னா மிடில் சைடு பிச்சுக்கிட்டு போயிடும். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? பாரு ஸோ இவங்க வந்துட்டு இதில் பிக் பாஸோட ரூல்ஸையும் மதிக்கிறது இல்லை. உட்காந்து பேசுறதே வந்துட்டு நீங்கள்லாம் குரூப்பு, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதனால நான் அதை சொல்கிறேன், ஆமாம் நாங்களாம் குரூப்பு, நீ குரூப்பில் டூப்பு அப்படின்றத